வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவல் புட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு பேப்பர் அவல் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சிகப்பு அவல் கிடச்சிருச்சுனாலும் அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. அந்த அவல் லைட்டாக பெருசாக உப்பி வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1/2 கப்புக்கு பதிலாக 1 கப் அளவுக்கும் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு அவல் 1 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 கப்பு அவல் 1/2 கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் நல்லா வறுத்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும். பாகுப்பதம் கம்பி பதெல்லாம் தேவையில்லை. இது ஓரமாக கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் இந்த அவலை நம்ம கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் ரவை மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அவலையும் தேங்காய் துருவலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு அந்த சூடாக இருக்கிற வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துடலாம். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே சரியாக வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் சரியான பதத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த சூடோடு நம்ம கலந்து கொடுக்கும் பொழுது அந்த அவல் ஒரு கொலப்பான பதத்தில் தான் இருக்கும். நம்ம கலந்து கொடுத்துட்டு இது ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அந்த அவல் அந்த வெள்ளைப்பாகை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்பொழுது நல்ல உதிரியான பதத்துக்கு வரும். பாருங்கள், இப்போ நல்லா உதிரியாக நல்லா புட்டு மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நீங்கள் 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அவ்வளோதாங்க. ரொம்பவே எளிமையான முறையில் ஆரோக்கியமான அவல் புட்டு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.